ஒரு கட்டத்துக்கு மேல இது எல்லாமே மாயை. முருகர் மட்டும் தான் நெஜன்னு உணர்றேன். சுத்தி இருக்கிற எல்லாராலும் ஏமாற்றப்படுறேன். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல முருகர் மேல கோவம் வருது. அது எந்த அளவுக்கு கோவம் வருது? நான் கோயில்ல இருக்கும்போதே முருகர பத்தி என்கிட்ட ஒருத்தன் திட்டுறான். அப்போ எனக்கு அந்த கோவம் திட்டுனவன் மேல வரல. ஸ்ட்ரெய்ட் முருகர் மேல வருது. உன் கோயிலுக்கு வந்து, உன்ன கும்பிட வந்து, உன்னையும் ஒருத்தன் திட்டி என்னையும் திட்டுறான்னா, அப்ப நீ இருக்கியா? அப்படின்ற கோவம் தான் கோயில் விட்டு போய், அதுக்கப்புறம் என்னோட குருநாதர் ஜெயக்குமார் வந்து அவரு சொன்னதே என்னன்னா, இப்ப நான் எப்படி சொன்னேன், நீங்க முருகர் பொண்ணு, நீங்க முருகர் அம்சம் அவரு என்ன சொன்னாருன்னா, நீ வாழ்க்கையில உருப்படணும்னு ஒண்ணு இருந்தா, முருகன போய் கும்பிடுன்னாரு. அதுவும் சும்மா போவாத திருப்பள்ளி எழுச்சி போனார். அப்பதான் வாழ்க்கையில முதல் நாள் இந்த மாரி முருகர் கோயில் 5 மணிக்கு ஒரு தரிசனம் இருக்கா. அவ்வளோ சீக்கிரம் திறப்பாங்களான்னு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் போறேன். போனா அப்போ ஒரு 5 பேர் இருந்தாங்க. அப்ப நான் தொடர்ந்து ஒரு 3 நாள் போனதுக்கு அப்புறம் தான் அந்த திருப்பள்ளி எழுச்சியில இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா? அடப்பா! இத வந்து நான் அப்படியே ஜெயக்குமார் அண்ணன் கால்ல விழுந்து நான் கும்பிட்டேன். அண்ணே எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ட்டீங்கண்ணே. இந்த முருகர் பத்தி பேசணும். நம்ம இது பேசுறதுக்காக தான் இந்த பிறவியே படைக்கப்பட்டிருக்குன்றத உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திருப்பள்ளி எழுச்சிய பத்தி சொன்னேன்.